ஒரு கையாவும் வந்தாலும் வெட்டுவேன். இது உன் சத்திய நோட்டாஸ். எப்போ கோர்ட்ல சேர்ந்து வாழ்றோம்னு சொன்னமோ அப்பல இருந்து யாரை பார்த்தாலும் அவரை பாக்குற மாதிரியே இருக்கு. தமிழ் நில்ல. என்ன தமிழ் பார்த்து பாக்குற மாதிரியே போற? ஏய் என்ன நிஜமாவே நீங்களா? என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்ட? 6 அடி உசரத்துல இம்பிட்டு பெரிய ஆள் நின்னுட்டு இருக்கேன். நெசமாவே நீங்க தானு கேட்டுட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்லைங்க, எப்பவுமே காலேஜ் நேரத்துல நீங்க வர மாட்டீங்களே, அதான் கேட்டேன். அது வந்து தமிழ், நான் வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருந்தேனா பாக்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதான் உடனே பொறுப்பு அப்படியே வண்டி எடுத்து வந்துட்டேன். ஏங்க எப்பவுமே சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சதும் நீங்க தான் வந்து என்ன கூப்பிட்டு வர போறியா? உங்க கூட தான் வர போறேன். இன்னும் 2-3 மணி நேரம் தானே இருக்கு. நீ 2-3 மணி நேரம் தானே சாதாரணமா சொல்லுவ. ஆனா எனக்கு அது ரொம்ப பெருசு இல்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் அது வெறும் 2 மணி நேரம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது 120 நிமிஷம். அப்புறம் நொடியா கணக்கு போட்டா அந்த கணக்கெல்லாம் நமக்கு வராது. ஏதோ ஒரு 1000 கணக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்புட்டு நேரம் என்னால காத்துட்டு இருக்க முடியாதுமா. வர வழியில உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க, இப்பதான் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா இருக்கு. பாரு, வாயு வயிறுமா இருக்கும்போது வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. வேலைக்கு ஜூஸ் சத்தான ஆகாரம்னு நல்லா சாப்பிடணும். இந்தா குடிக்க போறியா இல்லையா? ஐயோ வேண்டான்னு சொல்றல்ல. இல்ல நான் சொன்னா கேட்க மாட்டேன், டாக்டர் சொன்னா கேப்பல்ல. டாக்டர் சொன்னாவா? எந்த டாக்டர்? இப்ப பாரு, இத புடி. இங்க பாருங்க மிஸ்ஸஸ் தமிழ், இப்ப நீங்க சாப்பிடுறது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க வயித்துல வளர அந்த குழந்தைக்கும் போய் சேரும். அதனால வேலைக்கு சத்தான உணவு, ஜூஸ் இந்த மாதிரி சாப்பிடுறதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு டாக்டரா நான் அதைத்தான் சொல்லுவேன். இப்ப நீங்க சாப்பிட போறீங்களா இல்லையா?